டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வரப்போற டெட் எக்ஸாம் எப்படி வந்து ஆம், நம்ம ஒரு 75 பிளஸ் மார்க் எடுத்து எப்படி நம்ம வந்து ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். ஸோ எப்படி வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் எப்படி எப்படிலாம் வந்து படிச்சு பாஸ் பண்றது, எப்படி ஃபோக்கஸ் பண்றது, எப்படி நம்ம வந்து படிச்சா நம்ம வந்து கரெக்ட்டா வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற மார்க் கிடைக்கும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தோன்னா, ஒரு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டவுட்ஸுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் குடுக்குற மாரி, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சப்ஜெக்ட் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீடியோஸ் நான் குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்னைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்கிலீஷ்க்கு ஒரு வீடியோ நான் குடுக்குறேன். இங்கிலீஷ்க்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. எப்படி வந்து நம்ம வந்து ஒரு 25 பிளஸ் மார்க் எடுக்கிறது? நெறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் டெட் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் ஒரு சேலஞ்சிங். அதுல ஒரு 20 மார்க் எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா தான் ஃபீல் பண்றாங்க. எனக்கு ஒரு 15 வந்தா கூட போதும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த 15 வந்தா போதும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அது வந்து ரொம்பவே ராங் கால்குலேஷன். டெட் எக்ஸாம பொறுத்தவரைக்கும், நீங்க ஒரு 22 இல்ல 25 22லிருந்து 25 மார்க் நீங்க எடுத்தா மட்டும் தான், ஒரு நல்ல மார்க்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ட பொறுத்தவரைக்கும், நீங்க அந்த அளவுக்கு நீங்க மார்க் எடுத்தா தான், ஒரு நல்ல ஒரு மார்க் நீங்க எடுத்ததா அர்த்தம். சும்மா எனக்கு ஒரு 15 வந்தா போதும், நான் மத்த சப்ஜெக்ட்லலாம் நான் ஃபோக்கஸ் பண்ணிடுவேன் அப்டின்னா, அது தப்பு. ஏன்னா மத்த சப்ஜெக்ட்லயே வந்து பார்த்தோன்னா, நம்ம எதிர்பார்க்குற மார்க் வருமா அப்டின்னு சொல்லிட முடியாது. ஸோ இருக்கிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா, லாங்குவேஜ். இங்கிலீஷ்ல நீங்க கண்டிப்பா ஒரு 25 மார்க் நீங்க கண்டிப்பா எடுத்தே ஆகணும். பட் எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்டின்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஸோ அதுக்கான டிப்ஸும், ஐடியாஸும் நான் குடுக்குறேன். எப்படி படிக்கணுன்ற விஷயத்தையும் சொல்றேன். பிளஸ் இந்த வீடியோட எண்டுல ஒரு புக்கையும் நான் உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் குடுக்குறேன். ஸோ நம்ம அகாடமில ரெடி பண்ண ஒரு புக்கும் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு சஜஷன் சொல்றேன். அது மார்க் கம்மியா எடுக்குறேன், எனக்கு வராது அப்டின்றவங்களுக்கு, நீங்க அந்த புக் வேணா நீங்க வாங்கி ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐடியாஸ் நான் சொல்றேன். அதையே ஃபாலோ பண்ணி புடிச்சுக்க முடியும் அப்டின்னா, புக்கெல்லாம் தேவைப்படாது. இல்ல எனக்கு எனக்கு பிராக்டிஸ்க்கு அந்த புக் தேவைப்படுது அப்டின்னா, ஸோ லாஸ்ட்ல நாங்க அந்த அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன். வேணா நீங்க அத வேணா பை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் 25 மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாரி நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஸோ ஒரு ஐடியாஸ் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, 6த் டூ 8த் நீங்க பேப்பர் 1 இருங்க, பேப்பர் 2 இருங்க, நோ இஷ்யூஸ். ஓகேவா? ஸோ 2 பேருக்குமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ புக்க பொறுத்தவரைக்கும் காமன் தான். ஸோ இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்டின்னா, 6த் டூ 8த் எல்லாருமே வந்து அப் டூ 10த் வரைக்கும் படிங்க அப்டின்னு சொல்றாங்க. ஏன் நானே நெறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 10த் வரைக்கும் தான் படிங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் இப்ப நம்மளுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, அப் டூ 10த் வரைக்கும் நீங்க படிக்க முடியாது. ஆனா 6த் டூ 8த்துக்குள்ள என்ன மாரியான கொஸ்டின்ஸ் வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்னா அட்டெண்ட் பண்ணிடுங்க. 9த், 10த்லேருந்து வர கொஸ்டின்ஸ நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பண்ண போறது 6த் டூ 8த்துக்குள்ள என்ன மாரியான இங்கிலீஷ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்தாலும், நம்ம என்ன பண்ண போறோம்? ஆன்சர்ஸ் பண்ண போறோம். அதுக்கு நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆக்கிக்க போறோம். இதுல எது எதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் 6த் டூ 8த்துக்குள்ள இருக்கிற ஆத்தர் டீட்டெயில ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆத்தர் டீட்டெயில் அப்டின்னா, தமிழ்ல வந்து நூல்வெளி நீங்க படிப்பீங்க. இங்கிலீஷ்ல வந்து என்ன இருக்கும் அப்டின்னா, அபௌட் தி ஆத்தர். ஒரு லெசன் முடியும்போதோ, இல்ல ஒரு போயம் முடியும்போதோ, இல்ல ஒரு ப்ரோஸ் முடியும்போதோ, அங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் எப்ப பொறந்தாரு? அவரு என்னென்ன புக்ஸ்ல எழுதியிருக்காரு? அவரு என்ன பட்டம் வாங்கியிருக்காரு? இல்ல எதனாச்சும் வந்து அவருக்கு கவர்மெண்ட்லேருந்து எதனா வந்து அவார்டு குடுத்துருக்காங்களா? ஸோ இது மாதிரியான விஷயங்கள் குடுத்துருப்பாங்க. அதே மாரி நம்ம ஸ்கூல் புக்லயும் அ என்ன இது எல்லாமே ஸ்கூல் புக்ல தான் படிக்க சொல்றேன். நீங்க வெளியில போய் எதுவும் படிக்க வேண்டாம். ஸோ ஸ்கூல் புக்லயே வந்து பார்த்தோம் அப்டின்னா, ரவீந்திரநாத் தாகூரே என்ன வந்து ஒரு போயம் எழுதியிருக்காரா? இல்ல ப்ரோஸ் எழுதியிருக்காரா? நம்ப ஸ்கூல் புக்ல. அதையுமே நீங்க என்ன பண்ணிடணும் அப்டின்னா, அடிஷனலா சேர்த்து படிச்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அடுத்தது நம்ம 6 டூ 8த்துக்குள்ள இருக்கிற குளோசரிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். குளோசரிஸ் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, டைரக்ட்டா கொஸ்டின்ஸ் கேட்டுர்றாங்க. ஒரு நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, லெசன்ஸ் எல்லாம் படிச்சுட்டே இருப்போம். பட் குளோசரிஸ விட்டுட்டுருவோம். ஆனா, மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் எங்கருந்து வருது அப்டின்னா, குளோசரிஸ்லருந்து தான் வருது. அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணிடணும். அப் டூ 8த் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க போதும். அடுத்தது கிளாஸரிய பொறுத்தவரைக்கும் லெசன்ஸ்லயும் இருக்கும், போயம்லயும் இருக்கும், சப்ளிமெண்ட்லயும் இருக்கும். ஸோ கொஞ்சம் செலக்டிவா நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா,
கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க glosaries. அடுத்து synonyms and antonyms. ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். இதுவுமே அப் டு 8th வரைக்கும் புக் பேக்லேயே கொடுத்துருப்பாங்க. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ரொம்பலாம் இருக்காது, ரொம்ப லீஸ்ட் கொஷின்ஸ் தான் இருக்குது. அது டைரெக்டாக தான் நம்மளுக்கு அப்படியே வருது எக்ஸாமில். ஓகேவா? ஸோ டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்சைட் த புக் இல்லை புக் பேக் கொஷின்ஸ் இதுலேருந்தே தான் டைரெக்டாக வருது. இதை நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. அதுக்கு அடுத்தது வந்து நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா, கிராமர் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி படிக்கணும், என்ன கிராமர் படிக்கணும்னு தெரியல அப்படின்னு இருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கிராமரை பொறுத்த வரைக்கும் 6 to 8 தான் நான் படிக்க சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் 8th முடிச்சுடுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் ரொம்ப கிடையாது. 8th கிராமர்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கொஷின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 6th 7th இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிற கிராமராக இருக்கட்டும், இல்லை 9th 10th கிராமராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் பெஸ்ட். நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் கிராமரை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் 6th இல்லை 7th நீங்கள் போய் படிச்சிங்கன்னா கூட ஈஸியாக இருக்கும். நீங்கள் 9th 10th போய் படித்தா கூட ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 8th ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா 7th 6th இந்த பேட்டர்னில் கூட படிங்க. அதே மாதிரி அடிஷ்னல் லாங்குவேஜ் செக் பாயிண்ட்னு கொடுத்துருப்பாங்க. இது அப் டு 8th வரைக்கும் தான் இருக்குது. லாங்குவேஜ் செக் பாயிண்ட் கரெக்ட் இன்கரெக்ட் வித் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட் எண்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 1 or 2 கொஷின்ஸ் உங்களுக்கு மாட்டிக்கும். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸாம் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் எந்தெந்த ஏரியாவிலேருந்து கேட்பாங்களோ அதை மட்டும் நான் மெயினாக சொல்கிறேன். அடுத்தது நம்ம ப்ரோஸ் எல்லாம் படிக்க வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்குது. ஏன்னா அப் டு 8th வரைக்குமே நீங்கள் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட நிறைய ப்ரோஸ் இருக்குது, நிறைய சப்ளிமெண்ட்ரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரிக்கு மட்டும் அந்த கிளாஸரி நீங்கள் கண்டிப்பாக படிக்க தான் போகிறீங்க. ஸோ அது வந்து நம்ம படிச்சு தான் ஆகணும். ஆனால் இந்த ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக ஒரு சில டேட்டாஸ் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்டில் நான் பார்த்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. அந்த லெசனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு 3 ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரை பற்றி கவர் பண்ணியிருக்காங்க. அந்த 3 ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் எப்படி வந்து அந்த 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 ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணாங்க, எப்போ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன அவார்டுகளை வாங்கினாங்க. ஸோ இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் மேக் பண்ணுறது ஈஸி. ஓகேவா? சும்மாவே வந்து ஒரு கதை மாதிரி இருக்கும் ஒரு சில லெசன்ஸ்லாம். ஒரு சில ப்ரோசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கதையாக இருக்கும். அந்த கதையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ரெடி பண்ணுறது ஒரு டஃப் டாஸ்க் ஆக்சுவலாக. அவங்க எடுக்க போகிறது ஒரு 30 கொஷின்ஸ் தான். அந்த 30 கொஷின்ஸுக்கு இது மாதிரியான ஒரு லெசன்ஸ்லேருந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கொஷின்ஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்லி இதுலேருந்து தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் அதை வந்து படிக்க வேண்டாம். ஸோ செலக்டிவாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 6th to 8th இது மாதிரி வந்து டேட்டாஸ் அடங்கின ஒரு சில லெசன்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுங்க படிச்சிடுங்க. அடுத்தது போயம் எப்படி படிக்கணும்? கண்டிப்பாக ப்ரோஸ் சப்ளிமெண்ட்ரிக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் போயமுக்குமே ஒரு சில ஐடியாஸ் நான் கொடுக்கணும் இல்லையா? ஸோ போயமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு போயமுடைய டைட்டில், அந்த போயமை எழுதுனது யார், இது ஃபஸ்ட்டு நம்ம படிச்சுக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது அந்த போயமை ஜஸ்ட்டு ஒரே ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ரொம்ப இது மனப்பாடம் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட்டு ரீட் அவுட்டு. இந்த போயமா ஒரு 20 லைனா இல்லை, ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் புக்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு 20 லைனுக்கு மேலே போகாது ஆக்சுவலாக. ஏன்னா அதுக்குள்ளவே தான் இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனாக்கா ஒரு 15 லைனு 20 லைனு இல்லை ஒரு 10 லைனு இந்த ஒரு ஷார்ட்டாக தான் இருக்குமே. இந்த போயமை எழுதுனது யார், அந்த போயமுடைய டைட்டில் என்ன, அந்த போயமுடைய டைட்டில் அந்த போயம்குள்ளே ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ். கிளாஸரி கண்டிப்பாக படிச்சிருக்கோம். அந்த கிளாஸரி படிச்சுட்டு இந்த போயமை படித்தாலே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் போயம். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு கொஷின்ஸ் கேட்டாக்கா ஆன்சர்ஸ் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா போயம் லைன்ஸை கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து ஒன்று போயம் லைன்ஸை கொடுத்து இந்த போயமுடைய ஆத்தர் யார், இல்லை இந்த போயம் வந்து எந்த போயம்லேருந்து எடுக்கப்பட்டது, டைட்டில் என்ன, இல்லைனா எதனா இந்த ஒரு போயம் லைனை கொடுத்துட்டு இந்த பர்டிகுலரில் வந்து ஒரு 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 வேர்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் கொஷின் செட்டிங்கோடைய பேட்டர்ன். நாம் இப்போ இதுக்கு வந்து ரெடி ஆகி கொண்டு தான்.
அடுத்தது போயம்ல நீங்க அடிஷனலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லன்னா பொயட்டிக் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷ்ல. இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபார் எக்ஸாம்பிள் சிமிலி, மெட்டாஃபர், அல்லிட்ரேஷன் இது மாரி வந்து பர்சானிஃபிகேஷன் இது மாரி நெறைய இருக்கும். இது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப் டூ 10த் வரைக்குமே கூட நீங்க படிச்சுக்கலாம். ஏன்னா இதிலிருந்து வந்து கொஸ்டின்ஸ் மெஜாரிட்டியா கவர் ஆகுது. ஸோ இத கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஆஃப் போயம். இது என்னது இது ஃபார்ம் ஆஃப் போயம்? ஃபார்ம் ஆஃப் போயம் அப்படின்னா, ஒவ்வொரு போயம்க்கும் ஒரு விதமான ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10த் புக்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, சானட் அப்படின்னு ஒரு ஒரு ஃபார்ம் குடுத்திருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, சானட்னா என்ன? சானட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கன்டெயின் 14 லைன்ஸ். நீங்க அந்த ஒரு 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 போயம நீங்க வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 14 லைன் தான் இருக்கும். ஸோ 14 லைன் உள்ள ஒரு போயம நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சானட்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சானட் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இல்ல இந்த சானட்ல எப்படி வந்து அ ஒரு பாக்ஸ் பண்ணி குடுத்திருப்பாங்க. ஸோ அத வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அந்த சானட்டுடைய ஃபார்ம் என்னன்னு தெரியும். ஸோ சானட் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள்ல தான் நான் சொல்றேன். ஆனா இன்னும் நெறைய இருக்கு. 6 டூ 10த் வரைக்கும் நீங்க போனீங்கன்னா, அந்த ஒரு ஒரு போயம் ஃபார்ம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 டெர்ம்ஸ்க்கு இருக்கு. அது எல்லாமே நீங்க பார்க்கணும். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேருந்து அந்த ஃபார்ம் ஆஃப் போயம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 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 20 டூ 25 டெர்ம்ஸ் வந்துரும். அந்த டெர்ம்ஸ்லேருந்து கண்டிப்பா ஒரு 3, 4 கொஸ்டின்ஸ் மாட்டிக்கும். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் போயம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது வந்து டூயினோ பாக்ஸ். டூயினோ பாக்ஸ்லேருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வருது. நெறைய என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல படிப்போம். இல்ல நீங்க வேற மத்த சப்ஜெக்ட்ல கூட நீங்க படிக்கலாம். சேம் சேம் அதே பேட்டர்ன்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, டூயினோ பாக்ஸ் இங்கிலீஷ்லயுமே இருக்கு. அதையும் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. அடுத்தது கிராமர் நம்ம பார்த்துக்க போறோம். ஸோ எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, வெக்காபுலரின்னு ஒரு விஷயம் குடுத்திருப்பாங்க. இது என்னது அப்படின்னா, வெக்காபுலரிய பொறுத்தவரைக்கும் நம்ம நெறைய பேர் வந்து ஹோமோஃபோன்ஸு, கிளிப்டு வேர்ட்ஸு, பிளெண்டட் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இது மாரி நெறைய டெர்ம்ஸுங்களெல்லாம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இது ஆக்சுவலா இது கிராமரே கிடையாது. இது என்ன அப்படின்னா, வெக்காபுலரி. ஸோ நம்ம இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் எல்எஸ்ஆர்டபிள்யூ லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் இந்த விதமா வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடிஷனலா இந்த வெக்காபுலரி அதுக்கு அப்புறமா தான் கிராமர். இந்த கிராமர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர். ஸோ இந்த மாதிரி கிளிப்டு வேர்ட்ஸு, பிளெண்டட் வேர்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வெக்காபுலரி ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெக்காபுலரிஸ என்கரேஜ் பண்றதுக்காக குடுக்குற ஆக்டிவிட்டீஸ் இது ஆக்சுவலா. இது கிராமர் கிடையாது. பட் இதிலிருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் டைரக்ட்டா வருது. நெறைய கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா 25+ ஈஸியா எடுத்துடலாம். இப்போனா கூட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலிருந்து தான் எக்ஸாம்க்கு கொஸ்டின்ஸே வரும். இதுதான் ஜஸ்ட் அவுட்லுக் ஒரு ப்ளூ பிரிண்ட் பாயிண்ட். இப்போ இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ இதிலிருந்து வந்து பார்த்தோன்னா, இன்னமும் எனக்கு ஐடியா வரல அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த ஒரு ப்ராசஸ் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர பொறுத்தவரைக்கும் 2023 படிங்க, 2025 படிங்க. 2023, 2025னா 2 செட் கொஸ்டின் பேப்பரா அப்படின்னு நினைக்க வேண்டாம். 2023ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமா நடத்துனாங்க. ஆன்லைன் எக்ஸாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 நாள் நீங்க எக்ஸாம் நடத்திக்கிட்டாங்க. 12 நாள் எக்ஸாம் அப்படின்னா, காலையில, மாலையில, காலையில, மாலையில அப்படின்னும்போது, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பருக்கு மேல அவங்க தயார் பண்ணாங்க. அப்போ 2023ல மட்டும் ஒரு 22 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், பேப்பர் 2க்கு மட்டும் செட் பண்ணாங்க. அப்ப பேப்பர் 1க்கு எவ்வளோ செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 12 செட் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணாங்க. ஸோ இந்த பேப்பர் 1, பேப்பர் 2 கலெக்ஷன்ஸ மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா நான் சொன்ன மார்க்க ஈஸியா எடுத்துடலாம். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து நான் ரெஃபரன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன ஒரு புக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் கொஸ்டின்ஸ் பேக். ஸோ இது இந்த புக்க பொறுத்தவரைக்கும் ஏன்னா இது வந்து நம்ம புக் வந்து சேல் ஆயிடுச்சு ஆல்ரெடி. காலி ஆயி போச்சு. ஸோ இப்போ கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அவுட் போட்டு ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி கொரியர்ல அனுப்பிச்சிட்டு இருக்கோம். சேம் தான். நம்ம புக் இதுக்கு முன்னாடி குடுத்தோம். ஸோ புக் அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காலி ஆயிடுச்சு.
ஏன்னா அது நிறைய பேர் அப்போ வாங்கிட்டாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் செட்டாகவே வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு ஒரு ஃபைனல் சான்ஸ் நான் கொடுக்குறேன். இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இப்போ நான் சொன்ன ஐடியாஸ் வச்சு எங்களால் மார்க் எடுத்துக்க முடியும் அப்படின்னா, ஸோ இந்த புக்கு நோ நீடாக தான் இருக்கும். பட் என்னால் முடியாது அப்படின்னா, ஸோ இந்த புக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த நான் இப்போயே சொல்லிடுறேன். இந்த புக்கில் டெட் பேப்பர் 1ல கேட்ட கொஷின் பேப்பர் அண்ட் பேப்பர் 2ல கேட்ட கொஷின் பேப்பர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000+, ஒரு 1000 கொஷின்ஸுக்கு மேலே 6 to 10th வரைக்குமே என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் இந்த புக்லேருந்து கேட்டாங்க, நம்ம ப்ரீவியஸாக கேட்டாங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் வித் எக்ஸ்பிளனேஷன். இதுதான் இதில் வந்து ஹைலைட். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா கொஷின்ஸ் மட்டும் இருக்காது, கொஷின்ஸோட சேர்த்து இது 6வது புக்கில் எடுத்தாங்களா, 7வது புக்கில் எடுத்தாங்களா, 8வது புக்லேருந்து எடுத்தாங்களா, ப்ளஸ் வந்து பேஜ் நம்பர், அடிஷ்னல் ரெஃபரன்ஸ். ஸோ ஒரு கொஷின்ஸ் இருக்குன்னா அந்த கொஷின்ஸுக்கு கொஞ்சம் அடிஷ்னல் ரெஃபரன்ஸும் சேர்த்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்பிளைனோட போட்டு ஒரு புக் வந்து நான் ரெடி பண்ணேன். ஓகேவா? ஸோ இந்த புக்கு நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி 2025 நவம்பர் மாதம் நடந்த எக்ஸாமில் நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்த ஒரு புக்கு தான் நான் உங்களுக்கு வந்து நான் திருப்பியும் நான் சஜஷன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வேணும் அப்படின்னா இதை வேணால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதனுடைய ப்ரைஸ் வந்து 500 நம்ம போட்டிருக்கோம். ஸோ 500 இது கொரியர் சார்ஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் தான். ஸோ நீங்கள் அடிஷ்னல் நோ பேமெண்ட் எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இந்த புக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும். ஸோ டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த புக் வேணால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இன்ட்ரெஸ்டட் வந்து வாங்கி படிங்க. ஒரு 25 மார்க் என்னால் எடுக்க முடியாது, இல்லை நான் எடுக்கணும் அப்படின்னா இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கி படிங்க. ஸோ வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருக்குது இந்த சப்ஜெக்ட் இங்கிலீஷ் ரிலேட்டடாக அப்படின்னா ஒரு கமெண்ட்டை ஒன்று போட்டு விடுங்க. ஸோ நான் வந்து ஐடியாஸ் நான் கொடுக்குறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எப்படி வந்து ஒரு 25 மார்க் எடுக்கிறது அப்படின்ற ஒரு ஐடியாஸை நான் தரேன் நான். தேங்க்யூ.